ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கம். இன்று குரோதி தமிழிடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி 25/7/2024 ஜூலை ஆங்கில மாதம் வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:42 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:05 1:05 வரை. மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று காலை 8:40 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:41 வரை போராட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 8:40 வரை பாலவும், பின்பு இரவு 7:25 வரை கௌளவும், பின்பு தைத்துளம். இன்றைய சந்திராசிரமம் புனர்பூசம் பூசம். இன்றைக்கி சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி முதல் ராசி ஆகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக மகிழ்ச்சியோடும் களிப்போடும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. உங்களுக்கு மேஷத்தில் செவ்வாயோட வீடு என்பதால் உங்களுடைய ஒரு கல்வி, ஒரு தைரியமான ஒரு இன்ஜினியரிங் சார்ந்த, ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு கல்வியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும், உங்களுடைய படுத்த கல்வியால் கொஞ்சம் பயிற்சியால் ஒரு தைரியமான சில முடிவுகளையும் தைரியமான சில விஷயங்களையும் செஞ்சு முடிக்கிறதால உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மற்ற மகிழ்ச்சிக்கான நாள். உங்களுக்கு தொழில் துறையில் உள்ள அன்பர்கள்லாம் கொஞ்சம் தைரியமாக உங்களுக்கு முதலீடு நீங்கள் செய்யுங்க. நீங்கள் வெற்றிகரமாக அமைய போதுங்கிற விஷயத்தை உங்களுக்கு முதலீடு செய்கின்ற போது கொஞ்சம் படிப்படியாக செய்ய சிறப்பும். அதே சமயத்தில் இந்த செங்கல் சூளை போடுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக, செங்கல் சூளை இந்த கட்டுமான பணிகள்லாம் சில மழையால் நனையக்கூடிய சில பொருட்கள்லாம் கொஞ்சம் உற்பத்தி செய்கிறவங்களோ இல்லை அந்த பணியை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக நல்லது. உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டுக்கெலாம் புதிய ஆர்டர்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. கான்ட்ராக்ட் ஆர்டர் வாங்கி வச்சிங்க. அதே சமயத்தில் சேதமடையாத பொருட்களை கொஞ்சம் வாங்கி இருப்பு வைத்துக் கொள்வதாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும். அவங்களுக்கு ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கவங்க நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நிலை உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த ஏற்றுமதி இறக்குமதி அன்பர்கள்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சந்தை நிலையத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு பொருளிய உற்பத்தியும் பொருள் ஏற்றுமதியும் நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பு. கல்வி அன்பர்கள் பார்த்தா உங்களுடைய எதிர்காலத்து எந்த கல்வி, அந்த கல்விக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரி அட்டன் பண்ணால் அதோட வாய்ப்பு கிடைக்க போகுது. வெளிநாடு செல்வதற்கான முயற்சி எடுத்த அன்பர்களுக்கு அதோட முயற்சி நீங்கள் பண்ணுங்கள். ஒரு நல்ல இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு இல்லை வெளிநாட்டு கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நாளாக, ஒரு மகிழ்ச்சியான கழிப்புடைய நாளாக அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பு வந்தால் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான சில வேலைகள், குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை தேவையான சில ஒரு மனை வாங்குவது, இல்லை வீடு கட்ட ஆரம்பிப்பது, இல்லை ஒரு வீடாக வாங்குவது, இல்லை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திருமண சம்பந்தமான பேச்சுக்கள், இல்லை மஞ்சள் நீர், சீமந்தம், இது போல் சில சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் செய்யறதுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய முதலீடுகளை கொஞ்சம் முதலீடு செய்யக்கூடிய நாளாகவும், உங்களுடைய சேமிப்பை ஆரம்பிக்கிற நாளாக அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய கூட்டாளிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு பண்ணுவாங்க. உங்களுடைய பணியாளர்கள், உங்களுடைய பணிபுரிந்த பணியாளர்கள், உங்களுடைய அலுவலகத்திலே உங்களுடைய கம்பெனியில் வேலை செய்ய ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ண போகிறாங்க. உங்களுடைய எல்லா விஷயத்திலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிலக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. நீங்கள் எடுக்குகின்ற அனைத்து முக்கியம் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வ பணியாக அமையும் போது எந்த முடிவாக இருந்தாலும் தைரியமாக எடுங்க. கொஞ்சம் யோசித்து எடுத்து சிறப்பு உங்களுக்கு. நான் சுக்கிர பகவான் வீடு என்பதை உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ரிஷபத்துக்கு இருக்கிறது. மிதுனராசி பார்த்தா கொஞ்சம் சில விஷயங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சமாதானம் அடையக்கூடிய நாளாக தான் அமையுது உங்களுக்கு. அதனால் எல்லா விஷயம் நம்மளை புறந்திடாமல் சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள விஷயங்கள், நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ஏற்றுக்கொள்ள விஷயங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு பக்குவம் அடையக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு. நம்ம செய்கிறதா சரின்னு நினைக்காம மற்றவங்க செய்வதையும் கேட்டு நல்லது கெட்டது யோசித்து சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையுது உங்களுக்கு. உங்களோட குடும்பம் சார்ந்த சில விஷயங்களையும் சரி, உறவினர் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த எதிர்காலம், கல்வி, மேல் படிப்பு எல்லா விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் அடையக்கூடிய நாள் உங்களுக்கு. உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக போது விவசாய அன்பர்களுக்கு உங்களுடைய விவசாய உற்பத்தி நல்ல அபிவிருத்தி கிடைப்பதோடு உற்பத்தி பொருட்கள் நல்ல விலைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிரகாசமாகுது. உங்கள் கால்நடைக்கான
அபிவிருத்தியும் கால்நடை இது வரைக்கும் சில செலவுகள் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தியாகி நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு. கடகராசின்னு பார்த்தா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. கடந்த 8 சனி பகவான் இருக்கிறனால எந்த விஷயத்தையும் மிக ஈஸியாக நீங்கள் கடந்து சொல்ல முடியாது, ஈஸியாக முடிக்க முடியாது. கொஞ்சம் சிரமத்தோடு போராடி போட்டிகளை சந்தித்து தான் நீங்கள் அந்த ஒரு வேலையை முடிக்க போகிறீங்க. அப்படி அந்த வேலையை செய்கின்ற போது அவங்களுக்கு அந்த தொழில் செயலில் இருக்கின்ற கஷ்டங்கள், நேருக்கு போக்குகள் எப்படி செய்யணுன்ற அந்த பணியுடைய தன்மை எவ்வளோ முக்கியத்துவம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஒரு வேலையை செய்கின்ற போது அவளுடைய சிரமத்தோடு செயல்படுற போது நாளைக்கு இதே மாதிரி வேறு பணி வருகின்ற போது நீங்கள் முதல்ல பட்ட சிரமங்களை யோசித்து ரொம்ப வேகமாக அடுத்த கட்டத்தில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, அதனால் கொஞ்சம் தடைத்தாமல் சிரமம் இருக்குது தான் செய்யும். பார்த்துங்க. பங்குச்சந்தை அனுபவம்லாம் கொஞ்சம் உங்களுடைய முதலில் கொஞ்சம் பார்த்து முதலீடு செய்யுங்க. உங்களுக்கு குறிப்பிட்ட அனுபவம் தேவையான பொருளை உற்பத்தி பண்ணுங்கள், தேவையான பொருளை பணம் வாங்கி கொண்டு ஏற்றுமதி பண்ணுங்கள், தேவையான மூலப்பொருட்களை குறைவாக சேமித்துங்கள். விலையேற்றம் இறக்கத்தால் மூலப்பொருளில் பாதிப்பு ஏற்படலாம். மற்றபடி உங்களுக்கு சிறப்பான நாள். விவசாய அன்பர்களுக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைப்பது, குடும்பத்தோட குதூகலம் சூழலும், குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், அடிமை ஜீவன் சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புக்கான ஒரு வாய்ப்பும் பிரகாசமாகுது. யாரெல்லாம் என்ட்ரி அட்டன் பண்ணீங்களோ என்ட்ரி அட்டன் பண்ணுங்களோ சிறப்பாக பண்ணுங்கள். நல்ல வேலை வாய்ப்புக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நல்ல அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று அமைகிறது. சிம்மராசி என்பது கொஞ்சம் அசதி, உடல் அசதி, மன அசதியுடைய நாள் அமைது உங்களுக்கு. 7 சனி பகவான். அதனால் எவ்வளோ வேலையை நீங்கள் ஓடி செஞ்சாலும் அதுக்கேட்ட ஒரு உழைப்பை நீங்கள் கொடுத்தாலும், உழைப்பு மூலம் வெற்றியை நீங்கள் அடைஞ்சாலும் அதுக்கேட்ட ஒரு உடல் ஓய்வை, மனதுக்கு ஓய்வையும் கொடுக்கக்கூடிய நாளாக கொஞ்சம் உடல் அசையோடு இருக்கக்கூடிய நாளாக தான் என்று உங்களுக்கு அமைகிறது. 1 சனி பகவான், 7 சனி பகவான் இருக்காரு. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய பணியில் வந்து நீங்கள் முடிச்சுட்டு போங்க. யார்ட்டையும் பொறுப்பை வந்து ஒப்படைக்காதீங்க. அலுவலக பணியாற்ற நிர்வாகத்தை பற்றி தேவையில்லாத விவாதங்களை வைத்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய பணியை நீங்கள் செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு உற்பத்தி சார்ந்த அன்பர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. மற்றபடி சிம்மத்துக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு பிரித்த நாளாக அமைகிறது உங்களுக்கு. அதனால் செய்கின்ற விஷயங்களை சிறப்பாக செய்யுங்க. கண்ணில் வந்து புதனுடைய வீடு, அதனால் வந்து புதனுடைய உச்ச வீடு என்பதால் இங்கே செய்கின்ற கல்வி சார்ந்த செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு. அதனால் செய்கின்ற விஷயங்களை வந்து இன்றே செய்யுங்க. நாளைக்கு தள்ளி போடாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு கல்வி சார்ந்த அன்பர்கள் மற்றும் தொழில் சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசின்னு பார்த்தா கொஞ்சம் உங்களுடைய முயற்சியெல்லாம் எடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. உங்களுக்கு முயற்சியை போடுங்க. அந்த முயற்சிக்காட்ட ஒரு முன்னேற்றமும் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் போது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த அன்பர்களும் சரி, கல்வி சார்ந்த அன்பர்களும் நல்ல ஒரு முயற்சி படுங்க. அந்த முயற்சிக்கேற்ற ஒரு கண்டிப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி என்பது கொஞ்சம் ஓய்வு நாள் உங்களுக்கு. ஓடி வச்சு கொஞ்சம் ஓய்வு இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. உங்களுடைய கல்வி முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்க போது உங்களுக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. அதனால் உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற காரணத்தால் கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பணியாளர்கள், உங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் உங்களால் சப்போர்ட் பண்ணக்கூடிய நாள் உங்களுக்கு. அதனால் குடும்பத்தையும் ஒரு குதூகலமாக அமையக்கூடிய ஒரு நாளாக உங்களுடைய குழந்தைகளும் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு எல்லாம் உங்களுக்கு ஒத்துக்கூடிய நாளாக உங்களுக்கு என்று அமைகிறது. தனுசு ராசின்னு பார்த்தா கொஞ்சம் யாராவது வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய அன்புகளுக்கு போயிட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு பிரயாணம் ஒரு நாளாக உங்களுக்கு. ஏதாவது கோவிலுக்கு, குலதெய்வத்துக்கு, ஏதாவது நல்ல ஒரு பாடப்பட்ட ஸ்தலங்களுக்கு ஆசிராமசம் போகிற வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் போது நல்ல ஒரு பிரயாணத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளுங்க. பக்தி சார்ந்த இதாக சரி, இல்லை ஒரு மனதுக்கு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா வந்தால் சரி, குடும்பத்தோடு போயிட்டு வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு மற்றபடி உங்களுக்கு தொழில் பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் வருகின்ற வரைக்கும் இந்த வாரத்துக்கு வருகின்ற என்னென்ன செய்யணுமோ அதை முன்னேற்றி பசிச்சுட்டு போங்க. ஒரு முக்கியமான பணியாட்ட சில பொறுப்பில் ஒப்பிச்சுட்டு போங்க. ஏதாவது கேஷெல்லாம் வாங்கக்கூடிய இருந்தால் வாங்கி வச்சுட்டு போங்க. இல்லை வந்த பிறகு வாங்கிக்க. வாங்கக்கூடிய அன்புகளை கொஞ்சம் செக்காக கேஷாக வாங்க சொல்லுங்கள். அதனால் வந்து பாதிப்பு உங்களுக்கு கிடையாது. தனுசு ராசி அன்பு ஒரு பிரகாசமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. மகராசின்னு பார்த்தா உங்களுக்கு 2 சனி பகவான். அதனால் உங்களுக்கு வந்து விரையச்சனி இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி உங்களுடைய விரயங்களை தவிர்க்கலாம். அதனால் தேவையான விஷயங்கள் மட்டும் செலவு பண்ணுங்க. நீங்கள் எல்லாத்தையும் தேவையற்ற முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் மற்றவர்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஆபத்து அளிக்கும். நீங்களே இருந்து முன்னின்று சில வேலைகளை செய்கின்ற போது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி, உங்களுடைய திறமைகளும் பளிச்சிடக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசினி பார்த்தா ஒண்டி சனி பகவான் இருக்கார், ஜென்மசனி இருந்தால் சில விஷயங்களை வந்து நீங்கள் எது செஞ்சாலும் சில தடைகள் முட்டுக்கடை இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் நன்மை பயக்கக்கூடிய விஷயம் செய்ய போகிறீங்க. ஆனால் நன்மை செய்கிற விஷயத்தால் உங்களுடைய ஒரு மதிப்பு மரியாதை வரப்போது. குடும்பத்தையும் சரி, உறவுகள் மத்தியும் சரி, உங்களுடைய ஊழியர்கள் மத்தியிலையும் உங்களுடைய பணியாளர் மத்தியிலும் உங்களுடைய செயலால் ஒரு நன்மை பாய்க்கக்கூடிய ஒரு நீங்கள் செய்கின்ற செயலால் ஒரு மதிப்பு மரியாதை வரக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது. உங்களுடைய சில விஷயம் தடை தாமதம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்க தான் செய்யும். அதனால் அதிக உற்பத்தி தருங்க, அதிக முதலையும் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் ஒப்படைக்காமல் இருப்பது சிறப்பு. கவனமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது கும்பராசி என்பவர்களுக்கு. அடுத்த மீனராசின்னு பார்த்தா கொஞ்சம் அனுகூலம் நாள் உங்களுக்கு. மீனத்து வந்து 12 சனி பகவான் 7 சனி இறுதியில் இருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய எல்லாம் ஒரு சுபமாக நடக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. மீனத்தில் வந்து நம்ம குருவோடைய வீடு என்பதால் சிறப்பாக நடக்கும் போது உங்களுக்கு. அதே சமயத்தில் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற பட்சத்தில் நல்ல ஒரு அனுகூலமான நாளாகவும் ஒரு விஷயம் நல்ல ஒரு முயற்சியும் இருக்கிற நாளாக அமைது உங்களுக்கு. ஒரு கல்வி சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்க போது. இந்த கட்டடத்தில் எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஆர்டரும் எடுக்க போகிறீங்க. நீங்கள் விவசாயத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி கொடுக்குற நாளாகும். கால்நடையில் நல்ல ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அமைது உங்களுக்கு. உறவினர் மத்தியில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது சிறப்பு உங்களுக்கு. குடும்பத்துலேயும் குழந்தைகள் மத்தியிலும் ஒரு நல்ல அந்யோன்யம் நிலவக்கூடிய உங்களை ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அனைத்து ராசி அன்புக்கும் நல்ல ஒரு இனிய நாளாகும். வெற்றி நாளாக கண்டிப்பாக அமையும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலத்தை செய்து உங்களுடைய பணியை மேற்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.